வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் சம்மந்தமாக உள்ள ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டீட்டெயில் சொல்யூஷனோடையும் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக வந்து 2 பார்ட் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு புதுசாக வரவங்க முதல்ல அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா போக போக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸோட டஃப்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2006 வந்து கேட்டிருக்காங்க. காம்போசிட் ஸ்லாப் அப்படின்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ காம்போசிட் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் மேடப்பாக இருக்கிறது. இந்த டெம்பரேச்சர் அட் த இன்டர்ஃபேஸ், ஸோ அதை என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா டி இன்டர் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. பிட்வீன் 2 மெட்டீரியல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் அட் த 2 ends. Assuming steady one-dimensional heat conduction, which of the following statement is true about the respective thermal conductivities அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட டயக்ராமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லாப் அண்ட் இது செகண்ட் ஸ்லாப். ஸோ இதுதான் அவங்க சொல்கிற டி இன்டர். ஸோ அதை கிளியராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டி இன்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் த 2 end டெம்பரேச்சர்ஸ் அப்படிங்கிறது கொஷனில் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் திக்னஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 2b, திக்னஸ் ஆஃப் த செகண்ட் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா b. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2k1 ஈக்குவல் டு k2, ஆப்ஷன் பி k1 ஈக்குவல் டு k2, ஆப்ஷன் சி 2k1 ஈக்குவல் டு 3k2, ஆப்ஷன் டி k1 ஈக்குவல் டு 2k2. ஸோ ஃபஸ்ட்டே நாம் ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு நல்ல கண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ட்ராப் அந்த அளவுக்கு பெருசாக நடந்திருக்காது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்லாபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ட்ராப் வந்து ஓரளவுக்கு நடந்திருக்கு. செகண்ட் ஸ்லாபை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லாபை கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் ட்ராப் ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. ஸோ அப்போ அதனால் நம்ம ஒன்று சொல்லலாம், இந்த K1 வேல்யூ வந்து கண்டிப்பாக அதிகம் when compared to K2. அதாவது thermal conductivity of the first slab will be more than that of the second slab அப்படிங்கிற அந்த லாஜிக்கு போயிடலாம். ஸோ இப்போ உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு K1 வந்து இந்த 2 வந்து கீழே கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா K1 ஈக்குவல் டு K2/2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது கண்டிப்பாக தப்பு. செகண்ட் ஆப்ஷன் வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி, பட் நம்ம ஸ்லோப் வேல்யூ பார்த்தீங்கனாலே தெரியும் கிரேடியன்ட் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ மோஸ்ட்லி ஆப்ஷன் சி இல்லைனா ஆப்ஷன் டி இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ கொஷினில் வேறு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லாபில் என்ன Q ஃப்ளோ ஆச்சோ அதே தான் இந்த ஸ்லாப்லேயும் ஃப்ளோ ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2 ஸ்லாபுக்கும் காமனாக இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர் தான். ஓகேவா? ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லாபில் போன ஹீட்டை வந்து நம்ம என்னென்னு போடலாம் அப்படின்னா ΔT/Rன்னு போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லாபுக்கு. அதே மாதிரி செகண்ட் ஸ்லாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ΔT/R அப்படின்னு போடலாம். பிகாஸ் நமக்கு தெரியும் Q அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ΔT/R. பட் இந்த Q வேல்யூ வந்து சேம் தான், அதனால தான் நான் ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லாபில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ ஆச்சோ அதே தான் இந்த ஸ்லாப்லேயும் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாபுக்கு ΔT போடணும் அப்படின்னா T1 மைனஸ் T இன்டர் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எழுதுகிறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக L/KA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாபுக்கு ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்னா 2B/K1A. ஸோ ஏரியாவை பற்றி இங்கே கொஷினில் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஏரியா வந்து 1 m² தான், நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்லாபோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2B/K1. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே செகண்ட் ஸ்லாபுக்கு ΔT போடணும். ஸோ செகண்ட் ஸ்லாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா T இன்டருக்கும் T2க்கும் நடுவில் நடக்குது. ஸோ அதில் T இன்டர் தான் அதிகம். ஸோ அப்போது T இன்டர் மைனஸ் T2 டிவைடட் பை செகண்ட் ஸ்லாபோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி திக்னஸ் டிவைடட் பை KA வரும். ஸோ K2A. ஏரியா அகைன் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் 1 m² அப்படின்னு எடுத்துகிட்டு. ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா B/K2. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து பார்த்திங்கன்னா T இன்டர் அப்படிங்கிறது T1 + T2/2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாம் வந்து இந்த 2 இடத்துலையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ T1 மைனஸ் T1 + T2/2 டிவைடட் பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2B இருக்குது. K1 வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போயிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா T இன்டர்னு இருக்குது. ஸோ அப்போது T1 + T2/2
minus T2 divided by B. ஸோ இந்த K2 வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ B வந்து ரெண்டு சைட்லேயுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூமரேட்டர் டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த மைனஸ் சைனை வந்து உள்ளே கொண்டு போவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா T1 இது காமன் டினாமினேட்டருங்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா T1 மைனஸ் T1/2 மைனஸ் T2/2 அப்படின்னு வரும். டிவைடட் பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இருக்குது. அண்ட் தென் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு K1 இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த K2 அப்படியே வச்சுக்கோங்க. T1/2 ப்ளஸ் T2/2 மைனஸ் T2. ஓகேவா? டிவைடட் பையில் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒரே ஆன்சர் தான் வரும் டெம்பரேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா T1 மைனஸ் T1/2 அப்படிங்கும்போது உங்களுக்கு வெறும் T1/2 அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா T2/2 மைனஸ் T2 அப்படிங்கும்போது மைனஸ் T2/2 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா K1 = 2K2 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டில் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின். எ பைப் ஆஃப் 25 mm அவுட்டர் டயாமீட்டர் கேரிஸ் ஸ்டீம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு பைப் இருக்குது. ஸோ அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன், சிலிண்ட்ரிக்கல். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகுது. The heat transfer coefficient between the cylinder and the surrounding is 5 watts per meter square Kelvin. ஸோ அவுட் சைடில் இருக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து 5 watts per meter square Kelvin கொடுத்துட்டாங்க. It is proposed to reduce the heat loss from the pipe by adding insulation having a thermal conductivity of 0.05 watts per meter Kelvin. ஸோ பைப்லேருந்து வெளியில் போகிற அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரு இன்சுலேஷன் லேயர் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் லேயரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.05 வாட்ஸ் per மீட்டர் கெல்வின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2011 கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா the outer radius of the pipe is equal to critical radius அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா the outer radius of the pipe is less than the critical radius. ஆப்ஷன் சி வந்து adding the insulation will reduce the heat loss. ஆப்ஷன் டி adding the insulation will increase the heat loss. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் படிக்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷனை வச்சு தான் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைமே பார்க்குறவங்களுக்காக நான் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சம் சால்வ் பண்ணுறதையும் காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் பற்றி ஐடியா இருக்கவங்க வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் when it is plotted along y axis with radius plotted along x axis பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்டர் மோஸ்ட் லேயரோட ரேடியஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் அதோட கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரேடியஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ்னு சொல்லுவோம். ஏன் கிரிட்டிக்கல்னா இந்த ரேடியஸ்க்கு மேலே உங்களால் ரேடியஸ் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த கிராஃபை பார்த்தீங்கனாலே தெரியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கம்மியாகிட்டே வரும். ஸோ அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கம்மியாகிட்டே போகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேஷன் பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q = ΔT/Rல வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q மேக்ஸிமமாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மினிமமாக இருக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸோட எக்ஸ்பிரஷனை எடுத்து நீங்கள் ஒரு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படிங்கும்போது நம்ம அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேஷன் எப்பவுமே வேரியிங் டேர்ம் பொறுத்து பண்ணுவோம். இங்கே ரேடியஸ் தான் வேரியிங் டேர்ம், அவுட்டர் மோஸ்ட் லேயரோட ரேடியஸ் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது தான் வேரியிங் டேர்ம். ஸோ அதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் கிரிட்டிக்கல் ரேடியஸோட எக்ஸ்பிரஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா K/H அவுட்டர் மோஸ்ட் லேயரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைட் பை அவுட்டர் மோஸ்ட் லேயரோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த அவுட்டர் ஏர் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 mm வருது.
ஓகே. இப்போ உங்களுக்கு கொஷினில் வந்து அவுட்டர் மோஸ்ட் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12.5 mm இருக்குது. உங்களுக்கு மீட்டரில் இருக்குது, நீங்கள் அதை எம்எம்க்கு மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் விட அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களோட அவுட்டர் மோஸ்ட் ரேடியஸ் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் விட அதிகமாக இருக்குது. ஸோ நான் கிராஃபில் காமிச்ச மாதிரி உங்களோட கிரிட்டிக்கல் ரேடியஸுங்கிறது இது வரைக்கும் தான். அதை தாண்டி உங்களால் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். விச் மீன் நீங்கள் ஆப்ஷன் சிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஆடிங் த இன்சுலேஷன் வில் ரெடியூஸ் த ஹீட் லாஸ் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. பிகாஸ் உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரேடியஸை விட நீங்கள் ப்ரொவைட் பண்ண ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் அதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.